ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாமி சமையல். மாமி சமையல் இன்றைக்கி பார்க்க போது பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க. பாங்க எப்படி சொல்ல பார்க்கலாம். 2 தேங்காய் எடுத்துக்க துருவி எடுத்துக்கலாம். 5 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கடாயை வச்சுருக்கேன். ஆன் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுக்கணும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பொன்னிறமாயிடுச்சு. இது கூடவே துருவி வச்ச தேங்காவை எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு 100 எடுத்துருக்கீங்க. 100 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக வரும். இதை நல்லா நம்ம வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். நின்று பொறுமையாக நிதானமாக வறுக்கணும். இப்போ பாருங்கள், வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பை அதில் கொட்டிக்கிறேன். இப்போ இதுக்கு 3 மடங்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம். 100 பாசிப்பருப்பு எடுத்து 300 தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 3. இப்போ இதான் ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போகிறோம். மூடி போட்டு விசில் விட போகிறேன். இப்போ விசில் விட்டுருச்சு. ஏறத்து விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணியே இல்லாமல். தண்ணி இன்னும் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம கரண்டிட்டோ இல்லாட்டி கீரை மத்துட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட கீரை மத்து இருக்கிறதுனால கீரை மத்துட்டு கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா நசிகிற அளவுக்கு இருக்கணுங்க. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி இதிலே இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதனால இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதிச்சு வர ஸ்டேஜில் மண்டபலம் 100 மண்டபலம் எடுத்துருக்கேங்க. நான் இனிப்பு அதிகமாக வேணால் 100 போடணும். இனிப்பு கம்மியாக வேணால் இதுக்கு 3/4 இது போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இனிப்பு நல்லா வேணுன்றதுனால 100 போட்டிருக்கேன். இதிலே மண்டபம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ ஓரளவு கரைஞ்சிருக்கு. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். அப்படின்னா தான் சுகரை நல்லா எடுத்து கொடுக்கும். இதை கலக்கி விட்டு அவ்வளோதாங்க. இப்போ இது கூடவே வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ்.